ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோவிலில் இன்று பக்தர்கள் கூட்டம் குறைவு. நேற்று இன்றைக்கி தரிசன பக்கத்து கொடுத்த டிக்கெட் வாங்கின பக்தர்கள் இன்றைக்கும் குறைவு. அதை பற்றி உண்டான முழு விளக்கம் வீடியோ பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தினந்தோறும் மதியம் 2:30 மணிக்கு திருப்பதியில் 3 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்ரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்கள்லையும் இலவச தரிசன டிக்கெட் 2:30 மணிக்கு தராங்க. ஒரு 12 மணிலேருந்தே பக்தர்களை இன்னும் டைமில் வேணால் க்யூ லைனில் உட்கார வைக்க அனுமதிக்கிறாங்க என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நேற்று இன்றைக்கி தரிசனம் பார்க்கும் டிக்கெட் 2:30 மணிக்கு கொடுத்தாங்க. ஒரு 12,000 டிக்கெட் கொடுத்தாங்க இன்றைக்கி தரிசனம் செய்வதற்காக. வேலைக்கிழமை என்பதால் வெறும் கம்மியான டிக்கெட் தான் கொடுப்பாங்க. 2:30 மணிக்கு கொடுத்த டிக்கெட் நைட்டு 10 வரைக்குமே இருந்துச்சு. அப்போ எவ்வளோ கூட்டம் குறைவுன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸ்டார்டிங் பீரியடில் தான் பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் வெயிட் பண்ணுறவங்க அதிகமாக தெரியும். அதன் பின்பு போக போக வர டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம். வெயிட்டிங் அவர்ஸே இல்லை. அதாவது 2:30 மணிக்கு கொடுத்த டிக்கெட் 4:30 மணியோட கூட்டம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதன் பின்பு வர டிக்கெட் வாங்கிட்டே போயிட்டாங்க என்பதை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். ஸ்ரீவாரி மெட்ரோடைய டிக்கெட் திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி 2 கவுண்டரில் கொடுக்குறாங்க. நேற்று மதியம் 2 மணிக்கு தர தொடங்கிய 2,000 டிக்கெட் இன்று தரிசனம் செய்வதற்கு இன்று அதிகாலை 3:45 தான் டிக்கெட் காலியாச்சு. இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு இன்று காலை ஸ்ரீவாரி மெட்ரோ வழியாக செல்லும்போது 1200 படிக்கட்டில் கண்டிப்பாக ஸ்கேன் வைக்கணும் என்பதையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் நாளை தரிசனம் செய்வதற்கு இன்று டிக்கெட் கொடுப்பாங்க என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். கூட்டம் குறைவாக தான் இருந்துச்சு. அதாவது நேற்று 12/11/2025 அன்று 72,288 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். 22,583 பேர் மொட்டை அடித்ததாகும். 4,54,00,000 ரூபா 4,54,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகும். நேற்று 10 குடன்களை பக்தர்களை தங்க வச்சதாகும். 8 மணி நேரம் தான் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கே இருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு கிருஷ்ண தேஜ சர்க்கிள்லேருந்து பக்தர்களை அனுமதிக்கிறதாகும். தற்பொழுது 3,840 பேர் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு காத்திருக்காங்க என்றும், இன்று அதிகாலை முதல் 7,650 பேர் தரிசனம் பார்த்து முடிச்சுட்டாங்க என்றும், மீதி இன்னும் 18,510 பேர் தரிசனத்தை அனுமதிக்கலான்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்தபடியாக எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2 முதல் 3 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட்டுக்கு 2:30 மணி நேரம் முதல் 5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 12 மணி நேரம் வரை ஆகலாம் என்பதையும் உங்கள்கிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். கூட்டம் மிக குறைவாக உள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸில் தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் லைனில் நின்னீங்கன்னா ரூம் புக்கிங் வாங்கிடலாம். மிக குறைவான கூட்டம் உள்ளது என்பதையும் அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அதே மாதிரி லக்கி டீப்பை பொறுத்தளவுக்கு காலை ஆரம்பித்து மாலை வரைக்கும் நடக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணுங்கள். திருமலைக்கு போகிறவங்க மிஸ் பண்ணாமல் சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க லக்கி டீப் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் காலை 11 மணி முதல் மதியம் 5 மணி வரை நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நிறைய வசதிகள் பக்தர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தேவஸ்தானம். அதை பக்தர்களாகி நீங்கள் பயன்படுத்திக்கிங்க என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலில் வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் உடனடியாக நான் டெம்பிள் அப்டேட் சேனல் டெலகிராம் வாட்ஸ்அப்லையும் கொடுப்போம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. வைகுண்ட ஏகாதசி அப்டேட் மிக விரைவில் வந்துடும். வந்தவுடனே கண்டிப்பாக உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். மேபி 20ஆம் தேதி போல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டா நான் கருதுகிறேன். வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன்றதை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சினா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.